எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அதிகாலையில் எழுந்து ஜெபிங்க, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிங்க, தினம் 3 வேளை ஜெபிங்க, பத்திரத்துல கையெழுத்து வைச்சாலும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. நம்ம பத்திரத்தை கிழிச்சாலும் ஜெபிங்க, கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தை விட்டுடாத, நீ ஜெபித்துக் கொண்டே இரு. பத்திரத்தில் எழுதினாலும் சரி, பத்திரத்தில் கிழிச்சாலும் சரி, ஐயா லிஸ்ட்ல உன் பேரை வச்சாலும் சரி, வைக்காம போனாலும் சரி, உன்னை எதிர்த்தாலும் சரி, உனக்கு எதிராய் கிரியை செய்தாலும் சரி, ஜெபத்தை விட்டுடாத. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சிங்கத்தின் வாயை கட்டி போடுவதற்கு வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நானே, உனக்காய் கிரியை செய்ய சக்தி உள்ள தெய்வம். ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறப்போ இருதயத்தை திறந்து, உன் வாயை விரிவாய் திறந்து, ஒரு சத்தத்தை உயர்த்தி, கம்பீர சத்தத்தோட கர்த்தரோட ஜெபம் செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஜெபிக்கிறதுக்கு வேற ஸ்டைல் எல்லாம் கிடையாது, வேற ஸ்டைல் எல்லாம் கிடையாது ஜெபிக்கிறதுக்கு. ஆமென். இப்படியே ஜெபிச்சு, இப்படியே வந்து, இப்படி ஜெபிச்சு, இப்படியே ஜெபிச்சு போனாதான் பரலோகம் கேட்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்ட்டு ஒண்ணு இயேசு சொல்லி கொடுத்தார். ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஆமென். இன்னைக்கு அதை விட கட்டுக்கடங்காததை சொல்லி கொடுத்து, அதனாலதான் ஃபாதர் பாடும்போது ஒரு பாட்டை பாடினார்ல, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் உனக்குள் வாசமாய் இருக்கிறபடியினாலே, தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ சாதாரணமான ஜனம் அல்ல, நீ விசேஷித்த ஜனம். ஹல்லேலூயா. ஆமென். புஸ்தகத்தில் எழுதி வச்சு ஜெபிக்கிற ஜெபம் இல்லைங்க, பேப்பர்ல 10 வருஷமா எழுதி வச்ச ஜெபம் இல்லைங்க. நீ பரிசுத்த ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் நிற்கும் போது தானா ஜெபம் வரும். ஓ நாவில கர்த்தர் வார்த்தையை போடுவார், இருதயத்தில் வார்த்தையை தருவார். நீ ஜெபிக்க நிற்கும் பொழுது வார்த்தை வந்து சேரும், வசனம் வந்து சேரும், வாக்குத்தத்தம் வந்து சேரும். நீ ஜெபிக்க 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 கர்த்தராகிய தேவன் உன்மேல் பிரசன்னமாகி உன் களைப்பை மாற்றி, உன் சோர்வை மாற்றி, உன் அசதியை மாற்றி, நீ ஜெபிக்க 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 சிங்கங்களின் கர்ஜனைகளை கர்த்தர் மாற்றி, நீ ஜெபிக்க 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 கட்டுகளை காவல்களை கர்த்தர் உடைத்து, நீ ஜெபிக்க 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 திறந்த வாசலை உனக்கு முன் வைத்து கர்த்தராகிய தேவன் உனக்கு செய்யும் காரியம் அது பெரிதாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தேவ சமூகத்தில் முறையிடுவதை, ஜெபிப்பதை விட்டு விடாதிருங்கள். என்னைக்கு காலையில எழுந்து, அதிகாலையில எழுந்து 2 கையை தூக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபி. ஹல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தார் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே.
வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.